வணக்கம் நேர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு விசேஷமான பகுதி. இதுல ஒரு நம்ம கிராமத்துல இருக்கும், சிட்டில இருக்கும், எந்த இடத்துல உலகத்துல இருந்தாலும் நம்ம வீடும் கடையும் ஒன்னா இருந்து, ஒரு ஃபேக்டரியும் நம்ம வீடும் ஒன்னா இருந்து, அதோட வாசல் சரியில்லைன்னா எந்த மாதிரி பிரச்சனை. அதனால நம்ம ஒரு ஃபேக்டரியும் வீடு, ஒரு பெரிய காம்பவுண்ட் இருந்து அதுல நம்ம ஃபேக்டரியும் இருக்கு, வீடும் இருக்கு. நமக்கு சின்ன வீடு இருக்கு, ஆனா நம்முடைய தொழிற்சாலை சின்னதா ஒரு தொழில், 4 பேரை வச்சு வேலை வாங்குறோம், அதுலயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. வேலைக்காரங்க வரல, ஃபேக்டரியில மிஷின் வேலை செய்யல, மிஷின் பொருள்கள் பேரல் ஒடியுது, அது ஒடியுது, சரியா வரல, அது என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கு. அந்த லெட்டர்ஸ் இருந்தாலும் சரி, நாங்களும் சொல்றோம், நீங்க வீட்டுல ஃபேக்டரி வச்சா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், வீடுக்கும் ஃபேக்டரிக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா அதுல என்னென்ன தோஷங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பாகத்தில் ஃபேக்டரி இருந்ததுன்னா நீங்க குப்பையை வீட்டுல சேர்த்துடுவீங்க. எந்த இடத்துல சேர்ப்பீங்க? எந்த இடத்துல தேவை இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்க குப்பையை சேர்க்கிறீங்க. அந்த குப்பையை சேர்ந்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதனால பாருங்க இந்த வரைபடம். இது மேற்கு திசை. மேற்கு திசையில ஒரு பெரிய இடம், மேற்கு திசையில ஒரு பெரிய இடம் இருந்து மேற்கு திசை வாசல், வாசல்ல நுழைஞ்சா ஃபேக்டரி காம்பவுண்ட், ஒரு பெரிய ஃபேக்டரி, ஒரு ஷெட்டு, 2வது ஷெட்டு, இதுல உள்ள நுழைவாசல். இந்த நுழைவாசல் இங்க ஒர்க்கர் லேபர் உடைய செருப்பு எல்லாம் விடுறாங்க, டாய்லெட்ஸ் இருக்கு. இப்படி உள்ள போறாங்க, இந்த இடத்துல போய் திரும்பி உள்ள வராங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அது கிணறாவும் பார்க்கலாம். இந்த இடத்துல மரம் கொடி எல்லாம் இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பாருங்க, இதுக்கு ஈசானியம் கட்டு இருக்கு. ஈசானியம் கட்டுன்னு இந்த இடத்துல பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றது. இன்னொன்னு அதுக்கு தெற்கு வாசல், தெற்கு அக்னேய வாசல் ஒண்ணு இருக்கு. தெற்கு அக்னேய வாசல்ல இருந்தும் இப்படி வராங்க. இந்த வீட்டுல இந்த இடத்துல அவருக்கு வீடு இருக்கு, அவங்க தம்பிக்கு வீடு இருக்கு, 3 பேரும் இருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்கீங்க. எப்பொழுதுமே தெற்கு திசையில ஃபேக்டரி இருந்து அதுக்கு வடக்கு வாசல் இருந்தா நல்லா இருக்கும். மேற்கு வாசல் இருந்து வடக்கு சின்னதா இருந்து ஈசானியம் கட்டு இருந்ததுன்னா பேரும் புகழும் குறையும். அக்னேய வாசல் இருந்து வீட்டுக்கு வந்தா நல்லது நடக்கும். ஆனா அந்த வீட்டுக்கு வடக்கு திசையில் இந்த வடக்குல மத்தியமும் இல்லை, மத்தியத்தை தள்ளி வாயு பாகத்தில் ஸ்விம்மிங் பூல் இருந்தா அந்த வீட்டுல தூக்கம் நல்லா வராது, தூக்கத்துல பிரச்சனை இருக்கும் எப்பொழுதுமே. இதுல ஒரு கொஞ்சம் மாற்றம் இல்லைன்னா, அண்ணன் இந்த பக்கம் இருக்காரு, தம்பி இங்க இடத்துல இருக்காரு, அவருக்கு அடுத்தவர் இங்க இருக்காரு. எப்பொழுதுமே ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு பிரதான பெரியவர் எப்பொழுதும் தெற்கு திசையில் நைருத்தி பாகத்தில் அவருக்கு வீடு வரணும், அதுக்கு அடுத்தவருக்கு இங்க வரணும், அதுக்கு அடுத்த சின்ன தம்பிக்கு இந்த இடத்துல வரணும். இப்படி மாத்தி அமைச்சு உங்க வீடு இருந்ததுன்னா, பங்களா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. இப்போ எங்க வீட்டுக்கு பின்புறம் ஃபேக்டரி இருக்கு, ஷெட் இருக்கு. வீட்டுக்கு பின்புறம் ஃபேக்டரி ஷெட் இருந்ததுன்னா, அந்த ஃபேக்டரியோட ஹைட் அதிகமா இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அந்த ஃபேக்டரி ஷெட்டுடைய ஹைட் கம்மியா இருந்து இதுல இருந்து புகை எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த சனியும் ராகுடைய தோஷம் சேர்ந்ததுன்னா உங்க வீட்டுல நோய் நொடி எப்பொழுதுமே இருக்கும். அதனால இந்த வீடை இந்த பக்கமா வச்சு இந்த ஃபேக்டரியை மாற்றணும், நிம்மதியா ஒவ்வொன்றா மாற்றணும். இல்லைங்க முடியாது. இப்போ நாங்க கொஞ்சம் சின்ன செட்டப் வரலாம். எனக்கு ஒரு 1000 அடி வீடு இருக்கு, அதுல நான் இங்க ஒரு சின்ன கடை மாதிரி வரவங்க போறவங்களாம் உட்கார வைக்கிறேன். உள்ள ரோலர் மிஷின் எல்லாம் இருக்கு, டை இருக்கு. இதுல இருந்து நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க ஆளுங்கெல்லாம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஐயா நீங்க ஒரு 1000 அடியில இருந்தாலும் இந்த இடத்துல நாங்க குப்பை எல்லாம் இருக்கு, தேவையில்லாத பொருளும் வீட்டுல சேர்ற குப்பை எல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த இடத்துல குப்பை இருந்ததுன்னா, குப்பை சேர்ந்ததுன்னா இந்த ஃபேக்டரி ஓடவே ஓடாது. அதுலயும் பர்டிகுலர் இந்த மிஷின் வேலை செய்யாது. இப்ப இந்த மாதிரி ஈசானிய கட்டு இருந்து இங்க ஃபேக்டரி இருந்து நம்ம உட்கார இடம் இங்க இருந்ததுன்னா, இந்த உட்கார இடம் ரொம்ப நல்லா இருக்கு, வாசல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல இந்த கிராஸ் வர்ற இடத்துல நீங்க ஒரு கண்ணாடி போடுங்க. எந்த அளவுக்கு கண்ணாடி போடணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 2 அடிக்கு 3 அடி அப்படின்னு இந்த மத்திய பாகத்துல இந்த கட்டாவது பாத்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு 3 அடி தள்ளி ஒரு 3 கண்ணாடி வைங்க. இந்த தோஷம் உங்களுக்கு நீங்கும். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலை, சின்ன ஃபேக்டரியா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த இடத்துல தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க. இந்த தண்ணி பிடிச்சி வைக்கும் போது இந்த மிஷின் வராது. இந்த தண்ணியை இங்க நவுத்திடுங்க. ட்ரம், சின்ன ட்ரம்மா இருந்தாலும் இந்த ட்ரம்மை அங்க நவுத்திடுங்க. இந்த வாசல் இப்படி இருக்காது, இப்படி இல்லாம இப்படி மாத்தி விடுங்க. இந்த வாசலை, உள்ள வர்ற வாசலை இப்படி மாத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வாசல் இப்படி போகும்போது இந்த வாயு திசை வளரும். ஈசானிய கட்டானா எப்பொழுதுமே வாயு வளரும்.
வாயு திசை வளர்ந்தால் கடன் அதிகமா இருக்கும். பேங்க்ல இருந்து வாங்குவீங்க, அங்கிருந்து வாங்குவீங்க, கடன் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி கடன், இந்த மாதிரி வாயு திசை வளர்ந்தால் உங்களுக்கு இந்த சிம்மராசி அதிகமான இந்த மாதிரி வளர்ந்த அந்த ஃபேக்டரி ஓனரும் வீடு ஓனரும் சிம்மராசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 7 நாட் சனி இருக்கு, அது இந்த வருஷம் முடியுது. இந்த வளருக்கு காரணமே கடன். செவ்வாய்க்கிழமை ரணமோச்சக், கஷ்டத்தை நீக்கிறவர், கடனை நீக்கிறவர் யார்? ஆஞ்சநேயர், விநாயகர். விநாயகர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணணும். எப்படி பூஜை பண்ணணும்? கடன் அதிகமாக இருந்தால் ஒரு வெல்லம், ஒரு தேங்காய் எடுத்துட்டு போய் விநாயகர் காலில் விட்டுட்டு வாங்க. ஒரு 10 வாரம் நான் வரேன், எனக்கு இந்த கடன்ல இருந்து ஒழிச்சிட்டு பீடெல்லாம் போயிடணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. ஆனால் அந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு வந்தாலும் நீங்க இந்த இடத்துல கண்ணாடி கண்டிப்பா வைக்கணும். கண்ணாடி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த குப்பை எல்லாம் இருக்கு, நாங்க எடுத்துடணும் சொன்னோம். இந்த குப்பை எல்லாமே நீங்க வந்து இந்த தெற்கு திசையில ஒரு சின்ன ட்ரம் போட்டு அதை மூடிட்டு வைங்க. சாயந்தரம் ஃபேக்டரி ஆளுங்க வெளியே போகும்போது இந்த குப்பை எல்லாமே கொட்டிடுங்க வெளியே. மறுநாள் காலைல வந்த உடனே நீங்க குப்பையை பார்க்க கூடாது. குப்பையை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்க ஃபேக்டரி ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்பொழுது வீடும் ஃபேக்டரியும் அப்படின்னு சொன்னோம். இப்போ வீடு எங்க இருக்கு? இந்த மாதிரி கட்டிருந்து கீழே ஃபேக்டரி இருந்து இந்த இடத்துல அவங்களுடைய சின்னதா ஆபீஸ் இருந்ததுன்னா வீடு மேல இருக்கு. வீட்டுல வந்து நீங்க அக்னேயத்துல கிச்சன் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல இங்க கிணறு இருந்ததுன்னா இந்த வீட்டுல இருக்கிறவங்க வந்து சுவாச நோய் அதிகமா இருக்கு. சோ கிணறா இருந்ததுன்னா இந்த வாசல் இருந்து கிணறு 4-5 வீட்டுக்கும் சொல்லினே வரேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் பாருங்க, இது வாசல், இந்த இடத்துல கிணறு இருந்ததுன்னா இந்த கிணறு இங்க மாத்திடுங்க. உங்களுக்கு இந்த இடம் காலியா இருக்கு, கண்டிப்பா காலியா இருந்ததுன்னா இந்த இடத்துல இந்த கிணறை போடுங்க. வருமானம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கழிவு நீர் வெளியே போறதுக்கு இந்த பக்கம் மாத்தி விட்டுடுங்க. குப்பையை இங்கேயே கூட வச்சு வெளியே தள்ளிடுங்க. ஏன்னா இங்கே ஒரு வாசல் நீங்க காட்டிருக்கீங்க, இப்படியே வெளியே தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் நல்லா வந்து சேரும், வருமானம் ரொம்ப வந்து சேரும். இந்த மாதிரி ஃபேக்டரியும் வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒன்று சொல்றேன், எப்பொழுதுமே டார்க் ப்ளூ கலர், நீல சாயம் வர்ணம் வீட்டுல வைக்காதீங்க. கருப்பு கலர் நமக்கு வேண்டாம். ஆனா மிஷின் எல்லாம் கருப்பா இருக்கும், டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து கீழே இருக்கிற வரைக்கும் அதோடைய இம்பாக்ட், அதோடைய பிரச்சனை அதிகமா வரக்கூடாது அப்படின்னும் பொழுது நம்ம ஃபேக்டரியோட இன்டீரியர் கலர்ஸ் வந்து எப்பொழுதுமே லைட் கலர்ல வைக்கணும். லைட் கலர் வச்சீங்கன்னா உங்க ஃபேக்டரியும் நல்லா இருக்கும், உங்க வீடும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்க வீடும் சின்னதா ஃபேக்டரி இருந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு வேலை, ஜி தமிழுக்கு வந்து லெட்டர் எழுதுங்க. லெட்டர் எழுதிங்கன்னா கண்டிப்பா நாங்க வர நிகழ்ச்சியில அதெல்லாம் படிச்சுட்டு உங்களுக்காக கண்டிப்பா பதில் சொல்றோம். நன்றி, வணக்கம்.